ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் ஸ்பாட்டன் வாரியர் சென்னை. நான் உங்கள் நேமிராஜ். நேற்று ஒரு தம்பி கமெண்ட் பண்ணியிருந்தாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணே இந்த திருட்டு சண்டையை பற்றி சொல்லுங்கள். திருட்டு சண்டை நல்லதா கெட்டதா? இந்த திருட்டு பண்ணுற சேவல் முள் அடித்தா நல்லதா இல்லை கால் அடித்தா நல்லதா? எந்த மாதிரியான திருடு பண்ணால் நல்லது? இதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் இதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக நிறைய பேர் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்தான். இதில் என்னோட நாலேஜில் என்ன இருக்குதுன்றதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்ம பார்த்ததும் நம்ம கிட்ட ஒரே ஒரு லைன் இருந்தது அந்த மாதிரி. ஸோ அதை பற்றி அது களத்தில் பண்ண விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ திருடுனா என்ன? அதாவது பார்த்தீங்கன்னா, திருடுன்றது ஒரு லைனு. அந்த லைனையும் தாண்டி நார்மலான சேவலும் ஒரு கட்டத்தில் திருடு பண்ணும். ஸோ இதை பற்றி நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்ப்போம். இதில் ப்ளஸ் ஆர் மைனஸை பற்றியும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. 3 ஆப்ஷன் வரும். அதில் ஆல்ரெடி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லை, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோன்றது புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த திருட்டு லைன் அப்படின்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா, எதையும் திருடின்னு வராது. அதோடைய அந்த போர் குணத்தை பார்த்தீங்கன்னா, ரொம்ப லாவகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு லைன். அறிவு அதிகமாக பயன்படுத்தி தான் அடிக்கணும், பட் அடி வாங்கக்கூடாது. இப்படி ஒரு எண்ணம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு லைன். இது தகப்பன் வழி, தாய் வழி, பாட்டன் பூட்டன் இந்த மாதிரி ஒரு லைனேஜிலேருந்து வர்றது தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி லைன்கள் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக பந்தயம் கொடுக்காது. அதிகபட்சம் பந்தயம் அடிக்க வாய்ப்பு இருக்குது, அதிகபட்சம் ட்ராப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மேல்கையோ கீழ்கையோ அது அந்த போர்க்குணத்தை பொறுத்து. பட் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், ரொம்ப முக்கியமாக திருடு லைன்னா இப்படி பண்ணாதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருடு லைனில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நிறைய டைப் இருக்குது. முதல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம களத்தில் விடும்போது களமாக இருக்கட்டும், டப்னியாக இருக்கட்டும், முதல் 3 நிமிஷம் சண்டையே கிடையாது. அது எப்பேற்பட்ட லைனாக இருந்தாலும் சரி, முதல் 3 நிமிஷம் போடுற போர் பார்த்தீங்கன்னா, அது ஒரு அதோடைய எப்படி சொல்கிறது, அந்த லைனேஜோடைய சண்டை இருக்காது முதல் 3 நிமிஷம். ஏன்னா பார்த்தீங்கன்னா, இதை ஆஸில் பறக்கிறதுன்னு சொல்லுவாங்க, ஒரு பகுதியில் சூட்டில் பறக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சூட்டில் பறக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இறக்கி விட்டதுமே இங்கேயும் அங்கேயும் மாறி மாறி குதிச்சுப்பாங்க. ஆளுக்கு அவர் ஒரு பக்கம் குதிச்சு வருவார். இது அந்த களத்துக்கு வந்த உடனே நடக்கும், டப்னியில் நம்ம இறக்கும் போதே நடக்கும். 3 நிமிஷம் அந்த லைனேஜோட சண்டை கிடையாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா, இந்த முதல்ல 3 நிமிஷத்தில் பந்தயம் அடிக்கிறது, 2 நிமிஷத்தில் பந்தயம் அடிச்சிருச்சு, செவல் 1.5 நிமிஷத்தில் களத்தை முடிச்சிருச்சுன்றதான் ஃப்ளூக்கு. அதில் ஏதாவது ஒன்று தான் பார்த்தீங்கன்னா, அந்த வம்சாவளியில் ஏதோ உடஞ்சி ஏதோ ஒன்று வரும். மற்றபடி பார்த்தீங்கன்னா 90% ஃப்ளூக்கில் நடக்கிறது. அது திடீர்னு ஏடா கூடமா ஏதோ ஒரு தட்டு வாங்கி மாட்டிக்கும் ஆப்போசிட். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒருத்தர் நல்ல சண்டைத்திறன் தெரிஞ்சவர், இன்னொருத்தர் சண்டைத்திறன் குறைவாக தெரிஞ்சவர். ஒருத்தர் ஃபிசிக்கலாகவே எப்படி சொல்கிறது, ப்ரொஃபஷ்னலாகவே ஃபைட்டராக இருப்பார், இன்னொருத்தர் நார்மலான ஆளாக இருப்பார். திடீர்னு இவர் ஏதோ ஒரு வேகத்தில் சுற்றுவார். அவரும் சுற்றும் போது நல்லா அந்த சண்டை தெரிஞ்சவர் இருக்கிறார் பாருங்க, ப்ரொஃபஷ்னலாக. இவரோட கை ஏதோ ஒன்று ஏடா கூடமா பண்ணி அவர் மூக்கில் குத்திடும், இல்லை ஏதோ ஒரு இடத்துல பட்டு அவர் வலி தாங்க முடியாமல் இருப்பார். இது ஃப்ளூக்கில் நடக்கிறது. ஏம் பண்ணி இப்படி தான் பண்ணணும், இந்த நிமிஷத்தில் இதை முடிச்சிடணும்னு நம்ம பண்ணுறது கிடையாது. இது ஃப்ளூக்கில் நடக்கிறது. இந்த 3 நிமிஷத்துக்கு உள்ளே நடக்கிற ஃபைட் பார்த்தீங்கன்னா, ஒரு எப்படி சொல்கிறது, அங்கீகரிக்கப்பட முடியாத ஒரு போர்க்குணம். இந்த 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேருமே நெஞ்சோட நெஞ்சா இணைவாங்க. 2 பேருமே இப்படி நிற்பாங்க. அப்படி நின்று அதுக்கு அப்புறமா பறக்கிறது தான் களம். அதுதான் அதோட லைனேஜோட போர்க்குணம். இதில் பார்த்தீங்கன்னா, ஒரு சிலது அணைஞ்சதுக்கப்புறம் அப்படியே பின்சோட்டியை பிடிச்சி அடிக்கும், ஒரு சிலது கிட்ட நின்னதுமே டோக்கரில் அடிக்கும், ஒரு சிலது பிடிச்சதுமே பட்டார் பட்டார்னு அடிக்கும். அது வாய் சுத்தமா இல்லையா, இல்லை பின்சோட்டி எடுக்குதா, இல்லை நேருக்கு அடிக்குதா, இல்லை துலுப்புக்கு உள்ளுக்கு பறக்குதா, சோட்டிக்கு பறக்குதான்றத அந்த 3 நிமிஷத்துக்கு அப்புறமா தான் நம்ம கணிக்க முடியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம் அதோட போர்க்குணம் கிடையாது. அதுக்கப்புறம் அணைஞ்சதுக்கப்புறம்
பண்ணுறது தான் சண்டை. இப்போ பார்த்தீங்கன்னா திருடு எந்தெந்த மாதிரியான திருடு இருக்குது. ஒரு சிலது பார்த்தீங்கன்னா காலுக்கு அடியில் தலையை விட்டுக்கும். ஒரு சிலது பார்த்தீங்கன்னா அப்படியே போய் அணைஞ்சி அது பறக்கக்கூடாத அளவுக்கு தள்ளிக்கிட்டே போகும். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா திருடு பண்ணுற முறை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரெக்கைக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா தலையோட தலையாக சுற்றி இந்த பக்கம் வரும். பட் எந்த விதமான திருடு பண்ணாலும் அடிக்கணும். அடிக்காமல் சும்மாவே போய் ஒளிஞ்சிக்கினே நின்றுட்டு டைம் ஓட்டிகிட்டு இருந்ததுன்னா அது வந்து அந்த லைனேஜோட சண்டை கிடையாது. அதால் முடியாத பட்சத்தில் அப்படி பண்ணுதுன்னு அர்த்தம். இது ஒரு வகையான அறிவு சார்ந்த சண்டை தான், இல்லைன்னு சொல்லலை. பட் அது எந்த வகையான பூர்வதாக இருந்தாலும் சரி, இப்படி காலுக்கு அடியில் பூந்துக்கிட்டாலும் சரி, ரெக்கைக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டாலும் சரி, எப்படி பண்ணாலும் திருடு லைனுன்றது பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சதுக்கப்புறம் திருப்பி பின்சோட்டியை பிடிச்சி அடிக்கணும். அடிச்சுட்டு திருப்பி இப்போ ஒளியணும், திருப்பி பிடிச்சி அடிக்கணும், ஒளியணும். தன்னோட தலையை எதிரிக்கு கொடுக்கவே கூடாது, தன்னோட முகத்தையே காட்டக்கூடாது. அதுக்கிட்ட ஒளிஞ்சி 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 பின்னாடி 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 போய் அடித்து களத்தை முடிச்சிடணும். ஒளிஞ்சிக்கிட்டு மட்டுமே இருந்ததுன்னா அந்த லைனேஜ் வேஸ்ட்டு. அடிக்கணும். அடிக்கலைன்னா அது வந்து பயன் கிடையாது. அது எப்பேற்பட்ட திருடு லைனாக இருக்கட்டும், எந்த மாதிரி விட்ட உடனே கூட சுற்றி சுற்றி பின்பக்கமாக வரதா இருந்தாலும் சரி. ஒரு சில வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, சுற்றினே இருக்கும் அந்த சேவல் ஒன்று. எந்த மாதிரியான திருடு பண்ணாலும் இதோட மோரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கலைன்னா அந்த லைனேஜ் வேஸ்ட். பின்னாடி போய் ஒளிதா திருப்பி பிடிச்சி பின்சோட்டியை பிடிச்சி இல்லை கிராஸ் கட்டில் பிடிச்சி பட்டார்னு அடிச்சுட்டு திருப்பி உள்ளே ஒளியணும், திருப்பி வெளியே வரணும், பிடிக்கணும், அடிக்கணும். இந்த மாதிரி தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அந்த திருடு லைன் நம்ம வச்சுக்கலாம், நமக்கு பேர் எடுத்து கொடுக்கும். ஸோ ஒளிஞ்சிக்கிட்டு மட்டுமே இருந்துச்சுன்னா இது வந்து ஆகாது. ஸோ இப்போ இன்னொரு லைனுக்கு வருவோம். திருடு லைன், அதாவது தாய் தகப்பன் எதுவுமே திருடுக கிடையாது, நேருக்கு தான் நிற்குது அப்படின்னும் போது அதில் ஒன்று வந்து திருடு பண்ணோம். எப்படி பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, அதோட லைனேஜ் அது கிடையாது. பட் ஆனால் களம் பறக்கும்போது தான் வந்து தம்முக்கு போயிடுச்சு, முடியாத பட்சம், ஆனால் மனப்பிடிப்பு, ஓடக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் சண்டை போடுறதுக்கு உடல் ஒத்துக்கலை, ரெக்கை எலும்புல உடலில் சத்து கிடையாது, மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னும் போது என்ன பண்ணால் ஒரு சில சேவல்கள் அறிவை பயன்படுத்தி போயிட்டு ரெக்கைக்குள்ளே தலையை விட்டுக்கும். ஆனால் இந்த மாதிரி சேவல்கள் பார்த்தீங்கன்னா அடிக்காது சீக்கிரத்தில். ஒளிஞ்சு தன்னுடைய எனர்ஜியை ரீக்ரேட் பண்ணிக்கிட்டு தன்னோட சத்தை கூட்டிக்கிட்டு அந்த தம்மை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு வெளியே வந்து திருப்பி பிடிச்சி அடிக்கும். அடிச்சுட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா அப்படியே சோர்ந்து நிற்கும். எதிரி பறக்கிற மாதிரி தெரிஞ்சால் கூட உள்ளே போய் ஒளிஞ்சிக்கும். இது அடிச்சுட்டு என்ன பண்ணும், சிலது போய் ஒட்டி அப்படியே தள்ளிக்கிட்டே போகும். சிலது பார்த்தீங்கன்னா காலுக்கு அடியில் போயிட்டு தலையை விட்டு தொங்க விட்டு கம்முன்னு நிற்கும். அடிக்காது எதுவுமே பண்ண சைலண்டாக நின்றுட்டு திடீர்னு வெளியே வந்து அடிச்சுட்டு திருப்பி உள்ளே போய் ஒளிஞ்சிக்கும். ஸோ லைனேஜ்லேயும் திருடு இருக்குது, தன்னால் முடியாத பட்சத்துலேயும் திருடு லைன் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையுமே நீங்கள் களத்தில் பார்க்கலாம். ஆனால் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் பண்ணோம். பட் திருடு லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது கொஞ்ச நேரத்துலேயே அந்த வேலையை பண்ண ஆரம்பிச்சிடும். அதோட லைனேஜ் அது, அதோடைய மைண்ட் செட்டே அதுதான். நம்ம போர்க்குணம் இதுதான்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கும். பின்னாடி 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 போடி போய் ஒளிஞ்சி 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 பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருக்கும். பட் இந்த உடம்பு ஒத்துழைக்காமல் டயர்டாகி ரொம்ப சோர்வடைஞ்சி களம் கொடுக்கக்கூடாது, ஓடக்கூடாதுன்ற ஒரு மனப்பிடிப்பான லைனேஜும் பார்த்தீங்கன்னா ஒளியும். இது ரெண்டுத்துக்கும் வேறுபாடு நீங்கள் களத்தில் பார்க்கும்போதே புரிஞ்சிக்கலாம். பட் என்னென்னா, லைனேஜ் அடிக்கும், இந்த உடம்பு டயர்டில் போய் ஒளியிறது அடிக்காது. அந்த எனர்ஜியை ரீக்ரேட் பண்ணுறதுக்காக ஒளியும். நம்ம அடி வாங்கக்கூடாது, நம்ம வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கைக்குள்ளே போய் ஒளிஞ்சிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே டைம் ஓட்டிட்டு திருப்பி வரும். இந்த மாதிரியான சேவல்கள் பார்த்தீங்கன்னா பந்தயம் கொடுத்துரும். எதிரி அதுக்கான வேலையை கரெக்டாக பண்ணணும். இது ஒளியுது, இதால் முடியலன்னு தெரிஞ்சதுமே டப்புன்னு அது பின்சோட்டி எடுத்துச்சுன்னா அது களம் வெற்றி பார்த்துடலாம். அப்படி பின்சோட்டி எடுக்கலை, இதுவும் குத்திக்கிட்டே நிற்குது, இவன் எப்போ வெளியே வருவான்னு பார்க்கலான்னு இருந்துச்சுன்னா அந்த களம் ட்ராப்பு தான் ஆகும். ஸோ லைனேஜ் சண்டையாக இருந்தால் ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிற பாருங்கள். ரெண்டே விஷயந்தான். லைனேஜ் சண்டையாக இருந்ததுன்னா அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒளிஞ்சி 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 சுற்றி சுற்றி வந்து அடிச்சுக்கிட்டே இருந்தால் தான் அது திருடு லைனேஜ். அந்த மாதிரி லைனேஜை வச்சுக்கலாம். அடிக்காமலேயே ஆரம்பத்திலேருந்தே ஒளிஞ்சிக்கிட்டே இருந்ததுன்னா அந்த லைனேஜை கழிக்கிறது நல்லது. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா நீங்கள் நார்மல் நேருக்கு நிற்கிற சண்டை சேவல்களே பார்த்தீங்கன்னா ஒரு சில சமயம் இந்த மாதிரி ஒளியும். அது வந்து பார்த்தீங்கன்னா உடம்போட டயர்ட்னஸ்னாலையும் இதுக்கப்புறம் நம்மளால் அடி வாங்க முடியாது, இவன் ரொம்ப முரட்டுத்தனமாக அடிக்கிறான், இவனுடைய பறந்தாலே முள் அடிக்கிறான், நம்மளால் இவனுக்கு ஈடு கொடுத்து பறக்க முடியலன்ற ஒரு பட்சத்தில் அதுவும் ஒளிய ஆரம்பிக்கும். பட் என்னென்னா அது கொஞ்சம் நேரம் அப்படியே தான் இருக்கும். எனர்ஜியை கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா வெளியே வந்து பறக்க ஆரம்பிக்கும். பட் அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்துருச்சுன்னா
அதால் அதுக்கப்புறம் பறக்க முடியாது, அந்த பழைய தோதுக்கு பறக்க முடியாது. ஒரு சில சேவல்கள் வெளியே வந்து பட்டுன்னு முள் அடிச்சுட்டு உள்ளே போயிடும். இது வந்து அறிவை பயன்படுத்தி சண்டை போடுறது. ஸோ லைனேஜுக்கும் அறிவை பயன்படுத்தி களத்தில் சண்டையை மாற்றுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இது உங்களுக்கு மேபி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோவில் பார்ப்போம். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.